பிரபல இயக்குனர் பாரதிராஜாவின் ஒரே மகனான மனோஜ் பாரதிராஜா இன்று திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக இயற்கை எய்தினார். 48 வயதாகும் மனோஜுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்திருக்கும் மனோஜ் இன்று திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி மற்றும் மாரடைப்பு காரணமாக இயற்கை எய்தியது தமிழ் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது 83 வயதாகும் பாரதிராஜா தனது மகன் மனோஜை 1999ஆம் ஆண்டு தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து சமுத்திரம், வருஷமெல்லாம் வசந்தம், அன்னக்கொடியும் கொடிவீரனும், விருமன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து அசத்தி இருந்தார் பாரதிராஜாவின் மகன் மனோஜ். ஒரு இயக்குனராக மனோஜ் 2023ஆம் ஆண்டு மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தையும் தனது தந்தையை வைத்து இயக்கியிருந்தார். திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி மற்றும் மாரடைப்பு காரணமாக மனோஜ் அவர்கள் இயற்கை எய்தியிருப்பது தமிழ் ரசிகர்களிடையே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ் திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகராக அறியப்பட்ட ராஜேஷ் தனது 75 வயதில் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எய்தினார். தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியை பூர்வீகமாக கொண்ட ராஜேஷ் சிறு வயதில் பார்ப்பதற்கு ஒரு சாயலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போலவே இருந்ததால் அவரது நண்பர்களின் ஊக்கத்தால் சென்னைக்கு வந்து ஒரு நடிகராகிவிட வேண்டும் என்ற ஆசையில் பல வாய்ப்புகளை தேடினார். அப்படி கே பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமானவர். நடித்தால் கதாநாயகனாக மட்டும் நடிப்பேன் என்றில்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து அசத்திய ராஜேஷ் தமிழில் இதுவரை 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்னத்திரையில் பல சீரியல்களில் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தார். திரையுலகில் அனைத்து துறைகளிலும் தனி முத்திரை பதித்த ராஜேஷ் இதுவரை ஒரு எழுத்தாளராக 9 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்து மதத்தின் மீது இருந்த நம்பிக்கை காரணமாக ஜோதிடத்தில் அதிக ஆர்வம் கொண்டு அதில் பல ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார். தற்போது அவரின் மறைவிற்கு திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். பிரபல நகைச்சுவை நடிகர் மதன் பாபு இன்று காலமானார். அவருக்கு வயது 71. எஸ். கிருஷ்ணமூர்த்தி என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் மதன் பாபு என்ற பெயரால் தமிழ் திரைப்பட உலகில் மிகவும் பிரபலமாக அறியப்பட்டவர். மதன் பாபு அவர்கள் தனது வேடிக்கையான முகபாவனைகள், சிரிப்பு, நீண்டு கொண்டிருக்கும் கண் இமைகளுக்கு பெயர் பெற்றவர். நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனால் ஈர்க்கப்பட்டு சினிமாவுக்கு அறிமுகமானவர். இசையமைப்பாளராக தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார். சன் தொலைக்காட்சியில் அசத்தப்போவது யார் என்ற நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்று தமிழ்நாடு முழுவதும் மிக பிரபலமாக அறியப்பட்டவர். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் அதிகப்படியாக நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்திருக்கிறார். சென்னையில் 1953ஆம் ஆண்டு பிறந்த மதன் பாபு தேவர் மகன், ஃப்ரெண்ட்ஸ், வில்லன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் தனது அசாத்திய நகைச்சுவை திறனை வெளிப்படுத்தி இருக்கிறார். மற்றவர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தவர். கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோய் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இதனிடையே இன்று மாலை 5 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி நடிகர் மதன் பாபு காலமானார். பொதுவாக ஒரு நடிகை அல்லது நடிகருக்கு ஒரு அடைமொழி பெயர் தான் இருக்கும். ஆனால் சரோஜா தேவிக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தியிலும் அடைமொழி பெயர்கள் உண்டு. மேலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் மட்டும் 26 திரைப்படங்களிலும் நடிகர் திலகம் சிவாஜியுடன் 22 திரைப்படங்களில் நடித்திருந்தார் சரோஜா தேவி. அதன் பிறகு தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் சரோஜா தேவி தொடாத உயரமில்லை என்றே கூறலாம். இவரின் நாயகி அவதாரம் முடிந்ததும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி வந்தார். தமிழில் கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என்றும், தெலுங்கு திரையுலகில் சலாப சுந்தரி என்றும், கன்னட சினிமாவில் அபிநய காஞ்சன மாலா என்றும், ஹிந்தியில் அபிநய பாரதி என்றும் பல அடைமொழி பெயர்களால் ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டார் சரோஜா தேவி. இவர் ஆற்றிய கலை சேவைக்காக பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல விருதுகளை வென்றிருக்கும் சரோஜா தேவி அவர்கள் 1967ஆம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 4 குழந்தைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது பெங்களூருவில் வசித்து வரும் சரோஜா தேவி அவர்கள் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் இன்று தனது 87 வயதில் காலமானார். பிரபல வில்லன் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் தனது 83 வயதில் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இதுவரை 750க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் கோட்டா சீனிவாச ராவ் ஆந்திர மாநிலத்தில் பிறந்து படித்து முடித்தவுடன் வங்கி ஒன்றில் பணியாற்றி வந்தார். சினிமா மீது இருந்த ஆர்வத்தால் வங்கியில் பணியாற்றிக் கொண்டே அவ்வப்போது நாடகங்களில் நடித்து வந்தவர் 1978ஆம் ஆண்டு பிராணம் கரிடு என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமானார். ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் 1999ஆம் ஆண்டு விஜயவாடா சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர். இவரது கலை சேவைக்காக 2015ஆம் ஆண்டு மத்திய அரசின் பத்ம விருதையும் பெற்றிருக்கிறார். இவரது ஒரே மகன் கோட்டா வெங்கட் கடந்த 2010ஆம் ஆண்டு சாலை விபத்தில் மறைந்து போக அதன் பின் மனதளவில் பாதிக்கப்பட்டவர். கடந்த சில ஆண்டுகளாக உடலளவிலும் மிகவும் மோசமாக காணப்பட்டார். இந்த நிலையில் தனது 83 வயதில் இயற்கை எய்திய கோட்டா சீனிவாசராவுக்கு திரையுலகைச் சேர்ந்த பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள்.
சசிகுமாரின் சுப்பிரமணியபுரம் திரைப்படம் பார்த்தவர்கள் கண்டிப்பாக மொக்கச்சாமியை மறந்துவிட முடியாது. இலைக்கடை முருகன் என்ற பெயரில் மாட்டுத்தாவணியில் சென்ட்ரல் காய்கறி மார்க்கெட்டில் இலைக்கடை நடத்தி வந்த முருகன் என்ற மொக்கச்சாமி உடல்நலக் குறைவு காரணமாக தனது 78 வயதில் இன்று காலமானார். மொக்கச்சாமியின் தந்தை முத்தையா மதுரையில் நாடக கம்பெனி நடத்தி வந்தவர். சிறு வயதிலிருந்தே நாடகங்களில் நடிப்பதில் ஆர்வம் கொண்ட மொக்கச்சாமி மதுரை புதுத்தாமரைப்பட்டியைச் சேர்ந்த இயக்குனரும் நடிகருமான சசிகுமாருடன் ஒரு கட்டத்தில் பழக்கம் ஏற்பட அவரின் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். இவரது பேச்சு மற்றும் நடிப்பை கவனித்த சசிகுமார் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் இவருக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை கொடுத்தார். மொக்கச்சாமி எனும் கதாபாத்திரத்தில் மதுரை வழக்கில் பேசி நடித்த அவரது நடிப்பு அனைவரையும் கவர்ந்தது. தொடர்ந்து கொம்பன், வேலாயுதம், தோரணை மற்றும் மலையாளி என்ற மலையாள திரைப்படத்திலும் குணச்சித்திர வேடத்தில் நடித்து மக்களை ரசிக்க வைத்தார் மொக்கச்சாமி என்னும் இலைக்கடை முருகன். எத்தனை திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தாலும் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் அவர் பேசிய வசனம் தான் பலரையும் முணுமுணுக்க செய்தது. மறைந்த நடிகர் முருகனுக்கு திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் தங்களது இரங்கல்களை தற்போது தெரிவித்து வருகிறார்கள். பாடகர் பி ஜெயச்சந்திரன் கேரள மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் இதுவரை சுமார் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் பாடி 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இசைத்துறையில் ஒரு ஜாம்பவானாக விளங்கி வந்தார். தமிழில் மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள இவர் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதென்ன மற்றும் ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு, அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்தில் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே, கடல் மீன்கள் திரைப்படத்தில் தாளாட்டுதே வானம் என இவர் பாடிய அனைத்து பாடல்களும் காலம் கடந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவரின் திறமைக்காக 1972ஆம் ஆண்டே கேரள அரசின் சிறந்த பாடகருக்கான விருது பெற்றவர். இதுவரை தேசிய விருது, 5 மாநில விருது, கலைமாமணி விருது என பல விருதுகளை வென்றிருந்தார். மக்கள் மனதை விட்டு நீங்காத பல பாடல்களை பாடிய ஜெயச்சந்திரன் கடந்த 9ஆம் தேதி வயது மூப்பு காரணமாக தனது 80 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். தற்போது அவரது மறைவிற்கு உலகெங்கும் வாழும் அவரது ரசிகர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார். தற்போது 46 வயதாகும் ரோபோ சங்கர் சின்னத்திரையிலிருந்து படிப்படியாக வெள்ளித்திரைக்கு முன்னேறி ஒரு பிரபல நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் தமிழ் சினிமாவில் வலம் வந்தார். இவருடைய மகள் இந்திரஜாவும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையாக உள்ள சூழ்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கர் 2 வருடங்களாக அதற்கான முறையான சிகிச்சை பெற்று மஞ்சள் காமாலை நோயிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு படப்பிடிப்பில் ஏற்பட்ட உயர் ரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 2 நாட்களாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் காலமானார். ஒரு மிமிக்ரி கலைஞராகவும் காமெடி நடிகராகவும் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த ரோபோ சங்கரின் மறைவிற்கு ரசிகர்கள் பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். பிரபல நாட்டுப்புற பாடகியும் ஆண் பாவம் திரைப்படத்தில் நடிகர் பாண்டியராஜனுக்கு பாட்டியாக நடித்த கலைமாமணி கொல்லங்குடி கருப்பாயி வயது மூப்பு காரணமாக தனது 99 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு இயற்கை எய்தினார். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியை பூர்வீகமாக கொண்ட கருப்பாயி சிறு வயதிலிருந்தே கிராமிய பாடல்களை பாடி அந்த ஊர்களில் பிரபலமாக இருந்து வந்தவர். பாண்டியராஜனின் பாட்டியாக நடித்து புகழ் பெற்றதால் தொடர்ந்து பாண்டியராஜனின் ஏட்டிக்கு போட்டி, கோபாலா கோபாலா, கபடி கபடி, ஆண்களை நம்பாதே போன்ற படங்களிலும் நடிக்க வைத்தார் பாண்டியராஜன். கடைசியாக சசிகுமார் நடித்த காரி திரைப்படத்தில் நடித்தவர் வயது மூப்பு காரணமாக கலையுலகை விட்டு விலகி வாழ்ந்து வந்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இவருக்கு 1993ஆம் ஆண்டு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தார். இவரிடம் முதல்வர் ஜெயலலிதா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது எங்கள் ஊரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பட்டா வழங்க வேண்டும் என கொல்லங்குடி கருப்பாயி கோரிக்கை விடுக்க அதை ஏற்று உடனடியாக பட்டா வழங்க உத்தரவிட்டார் முதலமைச்சர் ஜெயலலிதா. வயது மூப்பு காரணமாக தனது 99 வயதில் இயற்கை எய்திய கொல்லங்குடி கருப்பாயிக்கு திரையுலகைச் சேர்ந்த பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகனும் நடிகருமான மூகா முத்து காலமானார். உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் தற்போது இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள். மூகா முத்துவுக்கு சிவகாமி சுந்தரி என்ற மனைவியும், அறிவுநிதி என்ற மகனும், தேன்மொழி என்ற மகளும் உள்ளார்கள். மேலும் மூகா முத்துவின் பேரன் மனு ரஞ்சித் தான் நடிகர் விக்ரமின் மகள் அக்ஷிதாவை திருமணம் செய்திருக்கிறார். அந்த வகையில் மூகா முத்துவும் நடிகர் விக்ரமும் மிக நெருங்கிய உறவினர்கள். மேலும் மூகா முத்துவின் மகள் தேன்மொழியின் மகளைத்தான் பிரபல தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் திருமணம் செய்திருக்கிறார். ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவரது தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தனுஷின் இட்லி கடை, சிவகார்த்திகேயனின் பராசக்தி, அதர்வாவின் இதயம் முரளி, மேலும் பெயரிடப்படாத சிம்பு படம் ஒன்றையும் இவரது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக பல முன்னணி நட்சத்திரங்களை வைத்து டான் பிக்சர்ஸ் சார்பாக தயாரித்து வருகிறார் ஆகாஷ் பாஸ்கரன்.
பழம்பெரும் நடிகை ஆச்சி மனோரமாவின் ஒரே மகன் நடிகர் பூபதி இன்று தனது 70 வயதில் காலமானார். தமிழ் சினிமாவில் குணச்சித்திரம், காமெடி என பல்வேறு கதாபாத்திரங்களில் 1000ற்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து சாதனை படைத்தவர்தான் ஆச்சி மனோரமா. இளம் வயதிலேயே கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த ஆச்சி மனோரமாவுக்கு ஆறுதலாக இருந்தவர் அவரது ஒரே மகன் பூபதி. தான் ஒரு நடிகையாக இருந்தபோதே தனது மகன் பூபதியை எப்படியாவது திரையுலகில் அறிமுகப்படுத்தி பிரபலமாக்க மனோரமா பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. இருப்பினும் இயக்குனர் விசுவின் குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படத்தில் அறிமுகமான பூபதி அதன் பின்னர் சில திரைப்படங்களில் நடித்தார். எனினும் நடிகர் பூபதியால் அவரது அம்மா மனோரமா போல திரையுலகில் ஜொலிக்க முடியவில்லை. தனது கலை சேவைக்காக பல விருதுகளை வென்ற ஆச்சி மனோரமா கடந்த 2015ஆம் ஆண்டு தனது 78 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். தாயின் மறைவிற்கு பிறகு சென்னை தியாகராய நகரில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த நடிகர் பூபதி கடந்த சில நாட்களாகவே மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று தனது 70 வயதில் காலமானார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் அபிநய் இன்று தனது 44 வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமான அபிநய் பின் ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்திருந்தார். குறிப்பாக விஜயின் துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லனுக்கு டப்பிங் குரல் கொடுத்திருந்தது நடிகர் அபிநய் தான். வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் ஒரு விளம்பர மாடலாகவும் பணியாற்றி வந்த அபிநய்க்கு ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் குறையவே திருமணமே ஆகாத அபிநய் தனது தாயின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். அவரது தாயும் சில ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து போக இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்ட அபிநய் ஒரு கட்டத்தில் குடிப்பழக்கத்திற்கு உள்ளானார். உயிராக நேசித்த சினிமாவும் உடனாக இருந்த தாயும் ஒரு கட்டத்தில் இவரை விட்டு விலகிச் செல்ல குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு தனது வாழ்க்கையை கடத்தி வந்தார். இதனிடையே கடந்த ஆண்டு கல்லீரல் செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவருக்கு KPY பாலா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவியும் இருந்தார். இந்த சூழ்நிலையில் உடல்நிலை மோசமானதால் இன்று அதிகாலை தூங்கியபடியே இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் நடிகர் அபிநய். பிரபல இசையமைப்பாளர் தேவா அவர்களின் சகோதரரும் திரைப்பட இசைக்கலைஞர்களின் சங்கத்தின் தலைவருமான இசையமைப்பாளர் சபேஷ் நேற்று சென்னையில் உடல்நலக்குறைவால் காலமானார். இசையமைப்பாளர் சபேஷை பொறுத்தவரை தேவா அவர்களின் சகோதரர் என்பதையும் தாண்டி அவரது இன்னொரு சகோதரரான முரளியுடன் இணைந்து சபேஷ் முரளி என்ற பெயரில் பல்வேறு தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். சமுத்திரம் திரைப்படத்தில் ஆரம்பித்த சபேஷ் முரளியின் கூட்டணி தவமாய் தவமிருந்து, இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி, மாயாண்டி குடும்பத்தார், மிளகா, கோரிப்பாளையம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள். மேலும் சில திரைப்படங்களுக்கு பின்னணி இசை அமைத்துள்ளதோடு மட்டுமல்லாமல் தனது சகோதரர் தேவாவின் இசையில் இருவரும் சில பாடல்களை பாடியும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சிறுநீரக பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தேவா அவர்களின் தம்பி சபேஷ் ஒரு கட்டத்தில் சிகிச்சை பலனில்லாமல் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். இசையமைப்பாளர் சபேஷ் அவர்களின் மறைவிற்கு திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்திய சினிமாவின் முதுபெரும் தயாரிப்பாளரான AVM சரவணன் இன்று தனது 86 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு இயற்கை எய்தினார். நேற்று அவர் தனது 86வது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் இன்று அவர் இயற்கை எய்தியிருப்பது திரையுலகத்தைச் சேர்ந்த பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. தமிழ் சினிமாவின் முன்னோடிகளில் ஒருவரான AV மெய்யப்ப செட்டியாரால் தொடங்கப்பட்ட AVM நிறுவனம் AVM மெய்யப்ப செட்டியாரின் மறைவிற்கு பிறகு அந்த நிறுவனத்தை AVM சரவணன் தான் திறம்பட நிர்வகித்து வந்தார். இவரின் காலத்தில் AVM நிறுவனம் அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டியது என்று கூட சொல்லலாம். AVM நிறுவனம் படங்கள் என்றால் நம்பி திரையரங்கிற்கு செல்லலாம் என்ற நிலையை உருவாக்கியவர் AVM சரவணன். வெள்ளை உடை, நெற்றியில் குங்குமம், கனிவான பேச்சு என தன்னடக்கத்தின் அடையாளமாக விளங்கினார் AVM சரவணன். யாருடன் பேசினாலும் கைகளை கட்டிக்கொண்டு தன்னடக்கத்துடன் அமைதியாக உரையாடும் சுபாவம் கொண்டவர். இதன் காரணமாகவே AVM நிறுவனம் மீது நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய மரியாதை இருந்தது. 86 வயதில் மறைந்து போன AVM சரவணன் அவர்களின் மறைவிற்கு திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் தற்போது தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். கடந்த சில மாதங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இயக்குனர் V. சேகர் இன்று தனது 74 வயதில் காலமானார். இயக்குனர் V. சேகரை பொறுத்தவரை விரலுக்கேத்த வீக்கம், வரவு எட்டனா, செலவு பத்தனா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, காலம் மாறிப்போச்சு போன்ற குடும்ப பாங்கான படங்களை இயக்கி தமிழ் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர். மேலும் 2000 காலகட்டங்களில் முன்னணி நகைச்சுவை நடிகர்களாக வலம் வந்த வடிவேலுவையும் விவேக்கையும் ஒரே படத்தில் நடிக்க வைத்த பெருமை இயக்குனர் V. சேகரையே சாரும். 1980-90களில் குடும்பத்தில் நடக்கும் போராட்டங்கள், சண்டை, சச்சரவுகள், காதல் உள்ளிட்ட அனைத்து ரசங்களையும் சேர்த்து குடும்பங்கள் போற்றும் படத்தை எடுத்து புகழ்பெற்ற இயக்குனர் V. சேகர் இதுவரை தமிழ் சினிமாவில் 17 திரைப்படங்களை இயக்கியிருந்தார். கடைசியாக தனது மகன் கார்ல் மார்க்ஸை வைத்து சரவண பொய்கை எனும் திரைப்படத்தை இயக்கியிருந்தவர். வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்ன திரையிலும் பிறந்த வீடா புகுந்த வீடா என்ற தொலைக்காட்சி தொடரை இயக்கியிருந்தார். குடும்ப இயக்குனரும் திருவள்ளுவர் கலைக்கூடம் தயாரிப்பாளருமான V. சேகரின் மறைவிற்கு தற்போது திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்து வருகிறார்கள்.
கடந்த சில மாதமாக இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நடிகர் கராத்தே உசைனி இன்று காலை இயற்கை எய்தினார். கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் கமலஹாசனின் புன்னகை மன்னன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி விஜயின் பத்ரி திரைப்படம் தொடங்கி இதுவரை 8க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் ஹுசைனி A+ என சொல்லப்படும் உயர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். தான் கூடிய விரைவில் இறந்து விடுவோம் என தெரிந்தும் தன்னம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து வந்த ஹுசைனி இறந்த பின்பு தன்னுடைய உடலை தானமாக கொடுக்கப் போவதாகவும் அறிவித்திருந்தார். இதுவரை பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு கராத்தே பயிற்சி கொடுத்திருக்கும் மாஸ்டரான கராத்தே உசைனி இதை தவிர்த்து 400க்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர்களுக்கும் பயிற்சி அளித்து தமிழகத்தில் நவீன வில்வித்தைக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார். விளையாட்டுத் துறையில் இவருக்கு இருந்த ஆர்வம் காரணமாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலிருந்து இவரது புற்றுநோய் மருத்துவ சிகிச்சைக்காக 5 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டிருந்தது. எப்படியாவது குணமடைந்து மீண்டும் வந்துவிடுவார் என எதிர்பார்த்த சூழ்நிலையில் தனது 60 வயதில் இன்று கராத்தே உசைனி இயற்கை எய்துவிட்டார். மறைந்த பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகை தேவிகாவின் கணவரும் கரகாட்டக்காரன் திரைப்பட புகழ் நடிகை கனகாவின் தந்தையும் இயக்குனருமான S.S. தேவதாஸ் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக தனது 88 வயதில் காலமானார். கடந்த 20 ஆண்டுகளாக தாயை இழந்து தனிமையில் வாழ்ந்து வந்த நடிகை கனகா தற்போது தனது தந்தை தேவதாசையும் இழந்திருக்கிறார். நடிகை கனகாவின் தந்தை ஜனாதிபதி விருது பெற்ற இயக்குனர் S.S. தேவதாசை பொறுத்தவரை மதுரையை பூர்வீகமாக கொண்டவர். ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் உதவி இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கி தன்னுடைய திறமையாலும் கடின உழைப்பாலும் திரைப்பட உலகில் தனக்கென்று ஒரு நல்ல பெயரை பெற்றார். கடந்த 1971ஆம் ஆண்டு தேவிகா மற்றும் ஜெமினி கணேசனை வைத்து வெகுளிப்பெண் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் S.S. தேவதாஸ். அந்த திரைப்படத்தின் போது தேவிகாவுக்கும் S.S. தேவதாசுக்கும் ஒரு நட்பு ஏற்பட பின் நாட்களில் இவர்களது நட்பு காதலாக மாறி இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். எதிர்பாராத விதமாக மகள் கனகா பிறந்த பிறகு S.S. தேவதாசும் அவரது மனைவி தேவிகாவும் விவாகரத்து பெற்று பிரிந்து சென்றார்கள். மறைந்த பழம்பெரும் நடிகர் M.R. ராதாவின் மனைவியும் நடிகைகள் ராதிகா மற்றும் நிரோஷா இவர்களின் தாயாருமான கீதா அவர்கள் நேற்று உடல்நலக் குறைவு காரணமாக தனது 86 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கீதாவை நடிகர் M.R. ராதா 1960 காலகட்டங்களில் 3வதாக திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு ராதிகா நிரோஷா என்று 2 பெண் குழந்தைகள் பிறக்கவே ராதிகா தனது படிப்பை எல்லாம் இலங்கையில்தான் தொடர்ந்தார். அதன் பின் கதாநாயகியாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தார். ராதிகா ஒரு நடிகையாக உருவாவதற்கு மிக முக்கிய காரணமே அவரது அம்மா கீதா தான். சினிமா உலகில் ராதிகாவுக்கு ஒரு துணையாகவும் பயணித்து வந்தார். இந்த நிலையில் M.R. ராதா 1979ஆம் ஆண்டு தனது 72 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக அடுத்த 46 ஆண்டுகள் ராதிகாவுடன் தான் வசித்து வந்தார் அவரது அம்மா கீதா. வயோதிகம் காரணமாகவும் உடல்நலக் குறைவு காரணமாகவும் தனது 86 வயதில் மறைந்து போன ராதிகாவின் தாய் கீதாவுக்கு திரையுலகைச் சேர்ந்த பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். தற்போது 47 வயதாகும் கவிஞர் சினேகன் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கரியப்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர். சிவசங்கு என்ற விவசாயியின் 8வது மகனாக பிறந்த இவரின் இயற்பெயர் சிவசெல்வம். பள்ளி படிக்கும் காலத்திலிருந்தே பல கவிதை போட்டிகளில் பங்கேற்று அன்றைய முதல்வராக இருந்த மக்கள் திலகம் M.G.R. அவர்களிடம் பரிசை பெற்று தனக்கென்று ஒரு அடையாளத்தை அப்போதே பெற தொடங்கிவிட்டார். ஆரம்ப காலகட்டத்தில் கவிஞர் வைரமுத்துவிடம் உதவியாளராக பணியாற்றி வந்த சினேகன் 1997ஆம் ஆண்டு புத்தம்புது பூவே என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு பாடலாசிரியராக அறிமுகமானார். பல நூறுக்கணக்கான பாடல்களை எழுதி ஒரு கவிஞராக மட்டுமல்லாமல் நடிகர், அரசியல்வாதி என பன்முக திறமைகளை கொண்ட சினேகன் கடந்த 2021ஆம் ஆண்டு கன்னிகா ரவி என்பவரை தனது 44 வயதில் திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் கவிஞர் சினேகனின் தந்தை சிவசங்கு நேற்று தனது 101 வயதில் வயது மூப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். கவிஞர் சினேகனின் தந்தை மறைவிற்கு திரையுலகத்தைச் சார்ந்த பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்து வருகிறார்கள்.